கம்யூனிச தலைவர் தோழர் ஐயா நல்லக்கண்ணா அவர்கள் இறந்து 2 நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவரோட பாடியை வந்து மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு மாதிரி இன்னும் நிறைய கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், ஜோதி பாசு, சீதாராம் யெச்சூரி, இது மாதிரி நிறைய பேர் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு டாக்டர் அனுரத்னான்னு ஒருத்தவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் இந்த உடல் தானம், மருத்துவ ஆராய்ச்சிக்காக கொடுத்த உடல் தானங்கள்ல 90% கம்யூனிஸ்டுகளோட உடல் தானம். நீங்க வெறும் பிலாசபியா எக்ஸாமுக்கு படிக்காம இதோட ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹாய், நம்ம தமிழ்நாட்டில் கம்யூனிச தலைவர் தோழர் ஐயா நல்லக்கண்ணா அவர்கள் இறந்து 2 நாள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் போராளியாகவே இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் தொழிலாளர்களுக்காக, ஸ்மால் பீசன்ஸ் ஃபார்மர்ஸுக்காகவும், என்விரான்மெண்டல் காசுக்காகவும் நிறைய விஷயங்கள், நிறைய போராட்டங்கள், இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குவிட் இண்டியா மூமெண்ட்ல நிறைய ஒரு போராளியாகவே வாழ்ந்திருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் தான் எடுத்துக்கொண்ட அந்த கம்யூனிச கொள்கைக்கு ரொம்ப உண்மையாக ஆரம்பம் முதல்ல கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. நிறைய பேர் வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ளே போவாங்க, அப்புறம் இங்கேருந்து அங்கே மாறுவாங்க, அங்கேருந்து இங்கே மாறுவாங்க, இது நிறைய நடக்கும். பட் ரொம்ப வெகு சிலர், ஒரு சிலர் மட்டும்தான் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவங்க அந்த எடுத்துக்கிட்ட அந்த ஃபிலாசபிக்கல் இதுக்கு வந்து ரொம்ப உண்மையாக இருந்திருக்காங்க. அந்த இதில் நல்லக்கண்ணா ஐயா வந்து தன்னோட இறப்புல கூட தன்னோட பாடியை, தன்னோட உடலை மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு கொடுத்துட்டாரு. மார்க்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரிலீஜன் இஸ் தி ஓப்பியம் ஆஃப் தி மாசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த மதம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு போதை வஸ்து. ஏன் வந்து அது போதை வஸ்துன்றதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதாவது இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமே அதனோட எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெத்தட்ஸ், அதனோட எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த ரிலீஜனை வந்து ஒரு போதை வஸ்து மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ கம்யூனிஸ்ட் சிந்தனையில் இருக்க எல்லாருமே சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட், ரேஷனலிசம், பகுத்தறிவு, சயின்டிஃபிக்காக யோசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கால் மார்க்ஸோட சோஷியலிசத்தையே என்ன சொல்லுவோம்னா சயின்டிஃபிக் சோஷியலிசம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அஸ் அ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியா நான் கிளாஸ்ல டீச் பண்ணும்போதே சொல்லுவேன், எல்லா ஃபிலாசபிக்குமே நமக்கு லைவா நடப்பு ஆண்டுகளில் நம்ம கண்கூட பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வெறும் ஃபிலாசபியா எக்ஸாமுக்கு படிக்காம இதோட ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளரா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அவரோட பாடியை மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு டொனேட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் பிலாசபிக்கல் டோன். அதாவது மதம் சார்ந்த சடங்குகளுக்காக தன்னுடைய பாடியை வந்து அவர் உட்படுத்தலை. ஆல்டர்னேட்டிவ்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்காக கொடுத்துருக்காரு. அண்ட் கம்யூனிசத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுவுமே யாருக்குமே இங்கே சொந்தம் இல்லை, எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய உடம்பு கூட தன்னுடைய இறப்புக்கு பின்னாடி பொதுவாக மக்களுக்கு கலெக்டிவ் வெல்பீயிங், கம்யூனிட்டி வெல்பீயிங்காக போய் சேரணும், பயன்படணும் அப்படின்னு நினச்சி ஐயா நல்லக்கண்ணு வந்து அதை மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இதுதான் அல்டிமேட் கம்யூனிச சிந்தனை அப்படிங்கிறது. எதையும் தனக்காக எடுத்துக்கல. அவரோட இறப்புக்கு பின்னாடி அவரோட உடலை இந்த நம்ம நார்மலாக ஹிந்து முறைப்படியோ இல்லை மற்ற எந்த மத முறைப்படியோ ரிச்சுவல்ஸுக்கெல்லாம் உட்படுத்தாமல் என்னோட உடலை வந்து மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து த ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் அண்ட் ரேஷனலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கால் மார்க்ஸ் சொன்ன சோஷியலிசத்தையே நம்ம என்ன சொல்லணும்னா சயின்டிஃபிக் சோஷியலிசம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கால் மார்க்ஸ் வந்து சோஷியலிசம் சும்மா அப்படிலாம் சொல்லலை. அவர் சொன்னதே வந்து ஒரு சயின்டிஃபிக் சோஷியலிசம் தான், ஹைலி ரேஷனல். ஸோ அவங்க வந்து அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை கடைசி வரைக்குமே அவங்க வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த காஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் இது எல்லாமே ரேஷனல் கிடையாது. ஸோ இவங்க மார்க்சிஸ்ட், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா லெஃப்ட் பார்ட்டிஸுமே, அதாவது மார்க்சிசம் கம்யூனிசம் பியூரா இல்லை அப்படின்னாலுமே எல்லா இடதுசாரி கட்சிகளும் எல்லா லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸுக்குமே த ஸ்பார்க் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ், கம்யூனிசம் தான். சரிங்களா?
அவங்க வேற வேற ஐடியாலஜின்னு என்ன சொன்னாலும் அந்த லெஃப்ட் அப்படிங்கிறதே வந்து மார்க்ஸ்னால வந்ததுதான், இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனையினால வந்தது தான். இன்னைக்கு நம்ம சொல்ற டிஎம்கே இது எல்லாமே ஒரு வகையில அந்த அடித்தளம் எங்க ஆரம்பிச்சதுன்னா கம்யூனிசம். கால் மார்க்ஸ் இவர் தான் அடித்தளம். இன்னொரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன். அவருக்கு சில அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட்ஸோட சேர்ந்து சில லட்சங்கள் பணமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் அந்த பணத்தையும் தனக்காக எடுத்துக்கல. அதையும் அப்படியே வந்து கவர்மெண்ட் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு கூட ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்து இதை நீங்க வந்து பொது பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கோடி ஃபண்ட் வந்து பார்ட்டியில கலெக்ட் பண்ணி அதையும் அவர் வந்து எடுத்துக்கல. ஸோ எதையுமே அவர் வந்து தனக்காக எடுத்துக்கல. ஆனா இந்த மாதிரியான ஒரு தூய சக்தி, ரீசெண்டா விஜய் பாப்புலர் பண்ண ஒரு வேர்டு தான் தூய சக்தி இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு தூய சக்தியை நம்ம அரசியல்ல தோற்கடிச்சிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஆனா எதுக்குமே அவர் வந்து சளைக்கல. கடைசி வரைக்கும் நான் தோத்துட்டேன், ஜெயிக்கணுன்றதுக்காக என்னோட பிலாசபி ஐடியாலஜியில கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன்னா இறங்கியும் போகல. நான் தோத்தாலே இப்படிதான் இருப்பேன், இதுதான் என்னோட ஐடியாலஜி, இதுதான் என்னோட தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதுக்காகவே வாழ்ந்தார் இல்லைங்களா. ஸோ உண்மையிலே அவருக்கு ஒரு வீர வணக்கம் தான். இந்த மாதிரி ஒரு தூய சக்தி அரசியல்ல நம்ம சமகாலத்துல நான் கண்கூடா பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அட்லீஸ்ட் இப்போ விஜய் வந்து தான் தூய சக்திங்கிறாரு. அவர் தூய சக்தியா இல்லைன்றது உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கே நான் விட்டுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அரசியல உண்மையிலே தூய சக்தியா வாழ்ந்தவர் அப்படின்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். ஐயா நல்லக்கண்ணு மாதிரி இன்னும் நிறைய கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், ஜோதி பாசு, சீதாராம் யெச்சூரி, இது மாதிரி நிறைய பேர் இருந்ததுன்னா அவங்களோட பாடியை வந்து அவங்களோட இறப்புக்கு பின்னாடி மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபியில் ஹை லெவல் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் அண்ட் ரேஷனாலிசம்ன்றது கட்டாயம் இருக்கணும். அண்ட் அது இருக்குன்றத இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறது தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து அவரோட உடலை வந்து மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு கொடுத்தது. ஸோ ஐயா நல்லக்கண்ணு மாதிரி ஒரு தூய சக்தி அரசியல்ல இனிமே பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தூய சக்தி ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். நன்றி.